Hello students, welcome to GA Maths, Chapter 11, Integral Calculus, Exercise 11.2, Question number 4th, first subdivision, Integral secant square x by 5 dx and you know the formula for integral secant square x dx equal to, that is equal to tan x plus c, okay. ஸோ இங்கே எப்படி வரும் நமக்கு tan x plus c, அதனால் x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு x by 5 இருக்குது, அது ax plus b அந்த டைப்பில் இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆயிரும் நமக்கு tan x by 5 அப்படின்னு வரும். அண்ட் இன்னொன்று என்ன பண்ணணும், நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிடணும், டிவைட் பண்ணிடணும். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, x by 5னா என்னது 1 by 5 into x இல்லையா. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன நமக்கு 1 by 5. ஸோ அந்த 1 by 5ஆல் நம்ம என்ன பண்ணிட வேண்டியது, டிவைட் பண்ணிட வேண்டியது. ஓகே, ஸோ டிவைடட் பை 1 by 5ன்னு வரும். ஓகே, 1 by 5 plus c. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன ஆயிரும் இப்போது நியூமரேட்டருக்கு வந்துடும் இல்லையா. இந்த 1 by 5 மேலே வரும்போது நியூமரேட்டருக்கு வந்து 5 tan x by 5 plus c. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்டெக்ரலில் வந்துச்சுன்னா அந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை இன்டெக்ரலில் என்ன பண்ணிடுவீங்க, டிவைட் பண்ணிடுவீங்க. டிஃப்ரென்சியேஷனில் அதை மல்டிப்ளை பண்ணுவீங்க, இன்டெக்ரலில் டிவைட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஃபார்முலா கொசீக்கண்ட் 5x plus 3 into cot 5x plus 3 dxன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும் நமக்கு, இன்டெக்ரல் கொசீக்கண்ட் x cot x dx is equal to minus of cosecant x plus c. ஓகே, ஸோ இங்கே என்ன வந்துடும் அப்போ நமக்கு ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கொசீக்கண்ட் x இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது 5x plus 3 இருக்குது. ஸோ கொசீக்கண்ட் ஆஃப் 5x plus 3 and இங்கேயும் வந்து அந்த ax plus c bன்ற ஃபங்க்ஷன் அந்த டைப்பில் தான் இருக்குது. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டால் நம்ம டிவைட் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ 5 இருக்குது. ஓகே, ஸோ டிவைடட் பை 5 இப்படி எழுதினாலும் ஓகே தான். இல்லைன்னா என்ன பண்ணிடலாம், இதை -1 by 5ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இப்படியும் எழுதிக்கலாம். Equal to both are the same, -1 by 5 into cosecant 5x plus 3 into cot 5x plus 3 plus c. Okay, next one 30 secant 2 minus 15x tan 2 minus 15x னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் இன்டெக்ரலுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னன்னு தெரியும், தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இன்டெக்ரல் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ்ன்னு வந்துடும். இப்போ முன்னாடி ஒரு 30 இருக்குது, அது வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ என்ன பண்ணிடலாம், அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம அப்படியே வெளியே வச்சுக்கலாம், வச்சுட்டு நம்ம இன்டெக்ரேஷன் போட்டுற வேண்டியதான். ஸோ 30 இன்ட்டு இதுக்கு இன்டெக்ரேஷன் என்ன சீக்கண்ட் எக்ஸ் இல்லையா, அதனால் சீக்கண்ட் ஆஃப் எக்ஸ் என்னது 2 minus 15x. ஓகே, ப்ளஸ் சி. இன்னொரு வந்து நம்ம பண்ணணும், இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன -15, அந்த -15ஆல் என்ன பண்ணிட வேண்டியது, டிவைட் பண்ணிட வேண்டியது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு பை -15 வந்துடும், பை -15 ப்ளஸ் சின்னு வந்துடும். ஓகே, இந்த 30ஐயும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம், 2 times வரும் அண்ட் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது, அதனால் திஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2 secant 2 minus 15x plus c. இதுதான் integral of the given function. Okay, and next fifth questionல first subdivision. இதில் வந்து நமக்கு root of 1 minus 1 by root of 1 minus 4x square கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம டைரெக்டாக எழுதிடலாம், அப்படியே இந்த டைப்பில் தான் இருக்குது நமக்கு. இன்டெக்ரல் 1 by root of 1 minus x square dxக்கு ஃபார்முலா என்ன, sin inverse x plus c இல்லையா. ஸோ இங்கே x இருக்கிற பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, 4x இருக்குது. அதனால் இது எப்படி வந்துடும் நமக்கு, sin inverse
எக்ஸுக்கு 4x போட்டுருவீங்க. அண்ட் இந்த 4xல இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 4 இல்லையா? அந்த 4ஆல் இன்டகிரேஷன் அப்போ என்ன பண்ணிடணும், நம்ம டிவைட் பண்ணிடணும். இப்படி போட்டாலும் ஓகே தான், இல்லை 1/4ன்னு முன்னாடி போட்டாலும் ஓகே தான், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 1/4 சைன் இன்வர்ஸ் 4x ப்ளஸ் சின்னு நம்ம ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இப்போ இதுவும் பார்த்தோன்னே உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபார்முலா அப்படி வரும்ன்றது தெரியும். அந்த 1/√(1 - அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருந்தாலே சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபார்முலா தான் வரும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 4x த ஹோல் ஸ்கொயர் அப்படியே கொடுத்துட்டனால, ஹோல் ஸ்கொயர் கொடுத்துட்டனால நம்ம அதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிவிட்டு இங்கே 4x அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். பட் இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர்னு இல்லை, 81x² கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதை எப்படி எழுதிக்க போகிறோம்னா 1 - 9x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்க போகிறோம். ஓகே. இப்போ இந்த டைப்பில் இருக்குது 1/√(1 - x²) இந்த டைப்பில் இருக்கு இல்லையா? 1/√(1) இதே ஃபார்முலா தான், ப்ரீவியஸ் இதுக்கு யூஸ் பண்ண ஃபார்முலா தான். ஸோ அது வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ இதை என்ன பண்ணிடலாம் நம்ம, ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ், இப்போ எக்ஸ் என்னங்க நமக்கு, எக்ஸ் இஸ் 9x இல்லையா? ஸோ 9xன்னு போட்டுக்கோங்க. அண்ட் டிவைடட் பை என்ன வரும் இங்கே நமக்கு, இந்த 9 இருக்குல்ல, 9ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியது. ஸோ அந்த 9ஐ வந்து பை 9ன்னு போட்டாலும் ஓகே தான், இல்லைன்னா என்ன பண்ணிடலாம் 1/9ன்னு போட்டாலும் ஓகே தான். the both are the same. ஸோ 1/9 சைன் இன்வர்ஸ் 9x ப்ளஸ் சி. ஓகே. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் 1/1 ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து நமக்கு இங்கே இருக்கு, இன்டெக்ரல் 1/1 + x² dx is equal to tan inverse x. இதுதான் ஃபார்முலா இல்லையா? இது வந்து இந்த தேர்ட் கொஸ்டின் சப்டிவிஷனுக்குரிய ஃபார்முலா. தேர்ட் சப்டிவிஷனுக்கு நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1/, இப்போ இங்கேயுமே வந்து நமக்கு ஹோல் ஸ்கொயர்னு இல்லை, அதனால இதை வந்து 6x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கங்க. அப்போது இன்டெக்ரலுக்குள்ள 1/1 + x² டைப்பில் இருந்துருச்சுனாலே உங்களுக்கு டக்குன்னு tan inverse x ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். ஓகே. இதை நான் இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்டெக்ரேஷன் tan inverse xல போட போகிறேன். இங்கே எக்ஸ் என்ன நமக்கு 6x இல்லையா? ஸோ இது எப்படி வந்துடும், 1/, tan inverse 6xன்னு வந்துடும். ஓகே. 6xன்னு வந்துடும். அண்ட் இப்போ வந்து இந்த 6 இருக்கு இல்லையா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு, இந்த 6ஆல் என்ன பண்ணணும், நம்ம டிவைட் பண்ணணும், பை 6ன்னு போடணும். அதுவும் 1/6ன்னு போடுறதும் ஒன்று தான். ஸோ இந்த 1/6ஐ நம்ம முன்னாடி எழுதிக்கலாம், 1/6 tan inverse 6x + cன்னு எழுதிக்கலாம். அண்டு இந்த மாதிரி இன்டெக்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லா நீங்கள் போட்டு பாருங்கள், நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்னும் நிறையா காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். Okay students, we'll continue in the next video.